ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பேக் சைடு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி சுற்றி பின் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கிளாத் வந்து சும்மாவே வழுக்கிட்டு போகும். அந்த மாதிரி கிளாத்து பின் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். பயப்படாமல் கட் பண்ணலாம். சுற்றி ஸ்டிச்சிங் போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சு தையல் போட்டு வச்சுருக்கேன். இதில் வச்சு அப்படியே ஒரு 4 இன்ச் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கங்கே வளைவுலாம் குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. மாதிரி பைப்பிங் கொடுத்து எட்ஜு தையிலே போட்டுனரலாம். இந்த ப்ளூ மேலே படக்கூடாது, ஓரமாக தான் படணும். இந்த மாதிரி ஓரமாக போட்டே வரலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிகிட்டே வரலாம். சுற்றி 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு வரலாம். இப்போது இந்த மாதிரி கட்டமாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டமாக எடுத்துட்டு இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட்டமாக மடிச்சுக்கோங்க. முக்கோணமாக ஆக்கிக்கோங்க. முக்கோணமாக ஆக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஒரு 4 இன்ச்சு விட்டுருங்க. ஷோல்டருக்கு அளவுக்கு போகும். இந்த முக்கோணம் மடிப்பை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே லைக் திஸ் இதே மாதிரி வச்சுட்டு சரி இந்த மாதிரி சுற்றி நெக்கை சுற்றி பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள். இந்த மாதிரி லைனாக நெக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் வரைக்கும் வச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? சுற்றி வைக்கணும். இந்த மாதிரி லேஸ் வச்சு ஃபுல்லாக அப்படியே நெக்லைன் ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க.